ஹலோ, ஹாய் டார்மிஸ். நான் உங்கள் ஏரா. ஆக்சுவலி வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு யூடியூப்பில் வந்து ஜிம்மிந்த ஒரு ஒன் ஷாட் போட்டிருந்தேன். எனக்கு வந்துட்டு நீங்கள் அதுக்கு நிறையவே சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு தேங்க்ஸ்டா பட்டூஸ். இப்போ வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன்ல, இது வந்துட்டு வில்லேஜ் பேஸில் ஒரு ஒன் ஷாட் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணேன். ஆக்சுவலி ஜஸ்ட் 2 days வந்துட்டு கொஞ்சம் கேப் ஆகிடுச்சு. பிகாஸ் சாட்டர்டே சண்டேனால வீட்டில் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தனால அதனால் என்னால் முடியல. ஓகே, சரி வந்துட்டு டேயோட ஒன் ஷாட் தான் இன்றைக்கி. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சடன் மேரேஜ் வித் மை தாய் மாமா. இது வந்துட்டு நான் ஆல்ரெடி யோசித்து வச்சுருந்தேன். இதை வந்துட்டு இன்ஸ்டாவில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தேன். அப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் ஓவர்லேயே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இது முடிஞ்சதும் நெக்ஸ்ட் வந்து ஜேகேக்கு ஒரு ஒன் ஷாட், தென் அதுக்கப்புறம் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு போடுவேன். சப்போர்ட் பண்ணுங்கடா பட்டு. சரி வாங்க டேரக்டர் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு இப்போ தான் வந்து எப்படி சொல்கிறது 12th முடிச்சிருக்கீங்க. அண்ட் தென் உங்களுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். உங்கள் அப்பா வந்துட்டு இப்போ தான் ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி இறந்து போயிருப்பார். அதனால் நீங்கள் வந்துட்டு சிட்டியில் உங்களால் ஃபினான்ஷியல் ப்ராப்ளமாக இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி உங்கள் வில்லேஜ்க்கே வந்திருப்பீங்க. உங்கள் வில்லேஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு அது ரொம்ப குட்டியாக இருக்கும், கொஞ்சம் டெவலப் ஆகாத வில்லேஜ் தான். அதனால் மேக்ஸிமம் எல்லாருமே 10th 12th வரைக்கும் தான் படிச்சிருப்பாங்க. அதுக்கு மேலே காலேஜ் அப்படி எதுவுமே போனது கிடையாது. அப்படி போகணுன்னா வந்து சிட்டிக்கு போய் தான் படிக்கணும். அந்தளவுக்கு வந்துட்டு வசதி அவ்வளோக்கு யாருக்கும் அந்த ஊரில் வந்துட்டு இருக்காது. அப்படியே வந்துட்டு நீங்கள் இப்போ ரிட்டர்ன் வந்துட்டு உங்கள் பாட்டி வீட்டுக்கு வந்துட்டீங்க. உங்கள் பாட்டி வீட்டில் வந்து யார் யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பாட்டி, நீங்கள், உங்கள் மம்மி, அண்ட் தென் உங்கள் மம்மியோடைய அக்கா, அவங்க பொண்ணு, அவங்க ஹஸ்பண்ட், அண்ட் தென் அதுக்கப்புறம் ஃபைனலாக உங்கள் தாய் மாமா கிம்டேயா. ஆக்சுவலி வந்துட்டு உங்கள் பெரியம்மாவும் பெரியப்பாவும் வந்துட்டு பக்கத்து வீட்டில் தான் இருந்திருப்பாங்க. அப்புறம் வந்துட்டு எதுக்கு அந்த வீட்டுக்கு தனியாக ரெண்ட்லாம் கொடுத்துட்டு இருந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரே வீட்டில் இருக்காங்க. பிகாஸ் உங்கள் பாட்டியும் பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு உங்கள் பெரியப்பா அங்கேயே இருக்கார். உங்கள் பெரியப்பா வந்துட்டு அதே ஊர் பையன்தான், அதனால வந்துட்டு அவங்க அப்படியே இருக்காங்க. உங்கள் அப்பா வந்து சிட்டி, உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் லவ் மேரேஜ் ஓடி போயிட்டாங்க. இப்போ வந்துட்டு உங்கள் அப்பா இறந்துட்டனால ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்னால உங்கள் அம்மாவால் உங்களை பார்த்துக்க முடியல தனியாக. அதனால் நீங்கள் ரிட்டன் கிளம்பி இங்கே வந்துட்டீங்க. அவ்வளோதான். உங்களை பற்றி சொல்லணுன்னா, நீங்கள் ரொம்ப கைண்டான கேர்ள், இன்னசென்ட், அவ்வளோக்கு வந்துட்டு யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க. அப்படியே டே சைட் பார்த்தா டே வந்துட்டு படிச்சிருக்காரு, ஓரளவுக்கு படிச்சிருக்காரு. ஸ்டோரிக்காக மட்டும்தான்டா, தப்பாக எடுத்துக்காதீங்க. அவர் வந்து படிச்சிருக்காரு. அண்ட் தென் டேக்கு வந்துட்டு மொத்தம் 2 அக்கா சொல்லியிருந்தேன்னா, ஒன்று உங்கள் பெரியம்மா, இன்னொன்று வந்துட்டு உங்கள் மம்மி. அண்ட் தென் வந்துட்டு டேக்கு 2 அக்கா மக, ஒன்று நீங்கள் ஒயன், அண்ட் இன்னொன்று வந்துட்டு உங்கள் பெரியம்மா பொண்ணு, அவங்க தான் வந்துட்டு ஷா. அவங்க மொத்தம் 2 பேர். டே வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே பார்த்து 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 வளர்ந்தது வந்து ஷா தான். ஏன்னா பிகாஸ் அவங்க வந்து ஒரே வீட்டில் இருக்கனால ஷா வந்து எப்போவுமே டே கூட இருப்பாள், டேவும் ஷா கூட தான் இருப்பார். அதனாலேயே டேக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக ஷா மேலே ஒரு எப்படி சொல்கிறது, ஓகே அக்கா மக பிடிச்சிருக்கு, அந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்துகிட்ருப்பார். நீங்கள் வந்து இப்போ தானே வந்திருப்பீங்க. நீங்கள் வந்து அவ்வளோக்கு டேக் கூட வந்து லைக் செல்லாக மாட்டீங்க. என்ன மாமா, என்னென்னா என்ன, சரி மாமா அப்படி தான் இருப்பீங்க. ஆனால் ஷா வந்து அப்படியே உங்களுக்கு டோட்டல் ஆப்போசிட். எப்போ பாரு டேக் கூட தான் இருப்பா, டேக் கூட தான் உட்காருவா, டே சாப்பிட்டா அவள் சாப்பிடுவா, இவ சாப்பிட்லாம் டேவும் சாப்பிட மாட்டார், அந்த மாதிரி தான் இருந்துகிட்ருக்கோம். நீங்கள் வந்துட்டு விட்டுட்டீங்க. உங்களுக்கு வந்து பெருசாக அவ்வளோக்கு அந்த இதில் வந்து எதுவும் இல்லை. ஷாவும் பார்த்தீங்கன்னா, ஷாக்குமே வந்து டேனா ரொம்ப பிடிக்கும். அவளை வளர்த்ததே டே தான், அதனால வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். உங்கள் அம்மாவுக்கும் டேக்கும் வந்துட்டு கிட்டத்தட்ட 8 years கேப் இருக்குது. இப்போ உங்கள் அம்மாவுக்கு 40, டேக்கு 32, அண்ட் யூ ஆர் ஜஸ்ட் 18. ஓகே, ஜஸ்ட் ஃபார் ஸ்டோரிடா. சரி வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் தான் மார்னிங் எழுந்து கீழே வரீங்க. அம்மா காஃபிம்மா அப்படின்றீங்க. உங்கள் மம்மி வந்துட்டு உங்கள் முன்னாடி காஃபி வச்சுட்டு, ஒயன் ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுறியாடி அம்மாக்காக. என்னம்மா பண்ணணும்? அது வந்துட்டு மாமா காலையிலே சாப்பிடாமல் கிளம்பி வயலுக்கு போயிட்டா, நீ ஒன்று பண்ணி இதை மட்டும் கொண்டு போய் மாமாட்ட கொடுத்துட்டு வந்துடுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தூக்குச்சட்டி மாதிரி ஒன்று தராங்க. லைக் அதில் வந்து பழைய சாப்பாடு அந்த மாதிரிலாம் இருக்கும். நீங்கள் அதையே பார்க்குறீங்க. வயலுக்கா? அம்மா நாங்கள்லாம் போக மாட்டேன்னு தெரியலம்மா, போம்மா. ஷா என்ன பண்ணுறா, அவகிட்ட கொடுத்து அமுச்சு விடுங்க. ஒயன், இப்போ நீ சொன்ன பேச்சு கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா திட்டுறாங்க. நீங்களும் வேறு வழி இல்லாமல் சரி
எடுத்துகிட்டு போகிறேன், நான் போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக உங்கள் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரீங்க. லைக் இது வந்து வில்லேஜ்னால நீங்கள் வந்துட்டு தாவணி பாவாடை தான் மோஸ்ட்லி வியர் பண்ணுவீங்க. ஷாவும் அப்படி தான். ஷா வந்து ஃபுல்லாக அதை தான் பண்ணுவான். நீங்கள் வந்து அப்பப்போ உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்போது லைக் டிஷர்ட், ஷார்ட்ஸ் அந்த மாதிரி வியர் பண்ணிக்குவீங்க. யாருமே வந்துட்டு உங்கள் வீட்டில் உங்களை வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ண மாட்டாங்க. உங்கள் போக்கில் நீங்கள் இருந்துக்குவீங்க. இப்போ நீங்களும் அதே மாதிரி தான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு தூக்குச்சட்டி எடுத்துகிட்டு அப்படியே நடந்து போகிறீங்க வயலில். தூரத்தில் பார்த்தா டே தான் நின்றுட்டுருக்காரு. நீங்கள் அவரை பார்த்துட்டு அவர்கிட்ட போகிறீங்க. அதுக்குள்ளே அந்த இடத்துல ஷாவே இருக்கிறா. அவன் வந்துட்டு டே கூட பேசிகிட்டு இருக்கா. நீங்கள் போகிறீங்க. போயிட்டு மாமா டே அப்படியே உங்களை திரும்பி பார்க்குறேன். சொல்லு என்ன விஷயம்? மாமா, அம்மா நீ காலையில் சாப்பிட்லன்னு சொல்லி தூக்குச்சட்டி கொடுத்து வச்சு சாப்பிட்டுக்குவியாம்மா, இந்தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு டே கையில் கொடுக்குறீங்க. அவரு சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அதை வாங்கி வச்சுக்கிறாரு. வச்சுட்டு உங்களை பார்க்குறாரு. நீ இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வரமாட்டிய, என்ன இன்னைக்கு கிளம்பி வந்துட்ட அப்படின்றாரு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி எசிட்டேட் ஆகிட்டு, இல்லை மாமா நான் வரலன்னு தான் சொன்னேன், அம்மா தான் நீ சாப்பிடவே இல்லையா, இதை கொண்டு போய் கொடுத்துட்டு அப்புறம் நீ வீட்டுக்கு வந்துடு அப்படின்னு சொன்னாங்க, அதான் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஷா வந்துட்டு, நான் வந்து நீ என்கிட்டயே கொடுத்துருக்கலாமே, ஏன் சித்தி இப்படி பண்ணாங்க, சரி எனிவேஸ் தேங்க்ஸ் ஒயன் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அவளை பார்த்து ஒரு மாதிரி அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. அண்ட் தென் வந்துட்டு டே வந்துட்டு ஒயன் நீங்கள் அவரை திரும்பி பார்க்குறீங்க. சொல்லுமாம்மா, இளநீ குடிக்கிறியா? குடிக்கிறியா இல்லையா? வேணும்னா கேளுடி, அறுத்து தர சொல்கிறேன் அப்படின்றாரு. நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் நல்லா இருக்குமாம்மா அப்படின்ற மாதிரி அவரை கேட்குறீங்க. அவர் ஏன் இதுக்கு முன்னாடி குடித்தது இல்லையா? இல்லை, சிட்டியில் வந்து அவ்வளோக்கு தண்ணி ஸ்வீட்டாகவே இருக்காது மாமா, அதனால் நானும் கேட்க மாட்டேன், அப்பாவும் வாங்கி தர மாட்டார் அப்படின்ற மாதிரி க்யூட்டாக சொல்கிறீங்க. டே சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு உங்களுக்கு ஒரு இளநீ வந்து அறுத்து தர சொல்லி எடுத்து தராரு. நீங்களும் அதை வாங்கிட்டு அமைதியாக உட்காந்து குடிச்சிட்ருக்கீங்க. அப்போது ஷாதா டேக்கிட்ட லொடன்னு ஏதாவது பேசிகிட்டே இருக்கிறான், சும்மாவே இருக்க மாட்டேங்கிறான். ஆனால் டேவும் வந்துட்டு அவள் சொல்கிறதெல்லாம் சலிக்காமல் கேட்டுகிட்டே இருக்கார். உங்களுக்கு வந்து அப்போ தோணுது, ஒருவேளை டேவும் ஷாவும் லவ் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு தாட்ஸ் வருது. அப்படியே தான் நீங்கள் கொஞ்ச நேரம் இருந்துட்டு டேவை கூப்பிட்றீங்க. மாமா சொல்லு மாமா, நான் வீட்டுக்கு போட்டால் ஷா அப்போ உங்களை பார்க்குறா, ஏன் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகலாம்ல, ஏன் பாரு நல்லா இருக்குல்ல அப்படின்றா. நீங்கள் வந்துட்டு இல்லை எனக்கு வீட்டுக்கு போகணும், கொஞ்சம் ஒர்க் இருக்கு மாமா அப்படின்றீங்க. டே வந்துட்டு உங்களை பார்த்துட்டு சரி இரு, நான் யாரையாவது விட்டு கூட்டிகிட்டு போய் விட சொல்கிறேன். இல்லை மாமா நானே போய்க்குவேன். ரெடி அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே வேலை செய்கிற ஒருத்தர், அதாவது உங்கள் வீட்டில் வேலை செய்கிற ஒருத்தர் வந்து கூப்பிட்டு உங்களை கொண்டு போய் வீட்டில் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்களும் வந்துட்டு சரின்ட்டு மண்டையாட்டிட்டு அவங்க கூட போகிறீங்க. போகும்போது வந்துட்டு அவர் வந்து உங்களை கிட்ட விசாரிச்சுட்டு வர்றாரு. ஓ நீங்கள் இப்படியா, ஓ ஐயாவுடைய சின்ன பொண்ணுடைய மகளா அப்படின்ற மாதிரிலாம் விசாரிச்சுட்டு போகிறாங்க. நீங்களும் பேசிகிட்டே போகிறீங்க. நீங்கள் வீட்டுக்கு போனதும் அப்போ தான் கொஞ்ச நேரம் டைம் ஸ்கிப் ஆகுது. சாயந்தரம் ஒரு 6 இருக்கும். டேவும் ஷாவும் அப்போ தான் வீட்டுக்குள்ளே வராங்க. வர அப்போ வந்துட்டு ஷா வந்துட்டு, மாமா சொல்லு ஷா, நாளைக்கு வெளியே போகலாமா? நம்ம எங்கே போகிறது? வயலுக்கு தான் போகணும். வயலை விட்டால் பின்னாடி அங்கே எங்கன்னா போகலாம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இருக்குது இந்த ஊரில் போகிறதுக்கு. மாமா நம்ம சிட்டிக்கு போகலாமாம்மா, போயிட்டு வந்துடலாம், ஜஸ்ட் ஒரு 3 hours போயிட்டு வந்துடலாம். போகிறதுக்கே 3 hours ஆகும்டி போடி அப்படின்றாரு. ஷா வந்துட்டு மாமா ப்ளீஸ் மாமா, அங்கே எதுவும் புதுசாக சூப்பர் மார்க்கெட் வந்திருக்கு, அங்கே மட்டும் போயிட்டு நம்ம வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்றீங்க. சரி அப்படின்றா ஷா. டே வந்துட்டு சரி போ பார்ப்போம் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அவளும் போயிடுறான். அப்படியே வந்து கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நைட் ஒரு 8 o'clock அப்படி சம்திங் இருக்கும். உங்கள் மம்மி தான் வந்துட்டு ஃபுட்டெல்லாம் எடுத்து டின்னரெல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் மேலே இருந்து கீழே வரீங்க. நீங்கள் வந்து எப்போவுமே வந்து டேக்கும் ஷாக்கும் முன்னாடி சாப்பிட்டு வேகமாக ரூம் போயிடுவீங்க. பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு இன்ட்ரோவர்ட், யார்கிட்டையும் அவ்வளோக்கு அட்டாச்சே ஆக மாட்டீங்க, அந்த மாதிரி தான் இருப்பீங்க. பட் ஷா உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட், எப்பவும் துரு அது இதுன்னு பண்ணிகிட்டே இருப்பாள். நீங்கள் வந்துட்டு சீக்கிரமாக சாப்பிட்டு உங்கள் ரூமுக்கு போகிறீங்க. டேவும் வந்துட்டு பொறுமையாக ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு வராரு, உட்கார்றாரு சாப்பிட்றதுக்கு. அப்போது டேவோடைய அம்மா தான், அதாவது உங்கள் பாட்டி வராங்க. வந்துட்டு டே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்றாங்க. அவரும் பார்க்குறாரு. சொல்லுமா என்ன விஷயம்? இல்லை
எனக்கும் வயசாயிட்டே போகுது, ஒரு கல்யாணம் பண்ணிக்கோடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டே அம்மா என்னம்மா இப்போ உன் பிரச்சனை? கல்யாணம் கல்யாணம் கல்யாணம், எப்போ பாரு கல்யாணம். நான் கல்யாணம் பண்ணிவிட்டு வேறு எவ்வளவு இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டா உன்னையே பார்த்து பலதோ 2 அக்காங்க இருக்காங்களா, இந்த மாதிரி இருக்குமா, சும்மா இருமா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ உங்கள் பாட்டி வந்துட்டு, அதுக்கு தான்டா நீ பேசாமல் மா போதும், நீ என்ன சொல்ல வர எனக்கு புரியுது, ப்ளீஸ் அப்படின்ட்டு சாப்பிடாம எழுந்து போகிறாரு. அப்படியே தான் அவங்க அம்மா உங்கள் பாட்டியை பார்க்குறாங்க. ஏம்மா அவன் சாப்பிட்டாவது போயிருப்பான்ல, சாப்பிட்டக்கப்புறமாவது பேசியிருக்கலாம்ல, பாருங்கள் இப்போ சாப்பிடாம போயிட்டான். ஏய் நான் என்னடி பண்ணுறது, அவன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறான், நான் என்ன பண்ணுறது? சரி வெளியே இருக்க பொண்ணை தான் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வர மாட்டேங்கிறான், விட மாட்டேங்கிறான். ஆனால் வீட்லேயே 2 பொண்ணு இருக்குது, அதில் ஏதாவது ஒன்று கட்டிக்கோடானாலும் கேட்க மாட்டேங்கிறான், நான் என்னத்தான் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க புலம்பிகிட்டே இருக்காங்க. அப்போ உங்கள் பெரியம்மா தான் வராங்க. அவனுக்கா எப்போ தோணுதோ வரட்டும், கல்யாணம் பண்ணிக்கட்டும், என்ன பெரிய, அதான் எனக்கு 18, ஷாக்கு 20, அவ்வளோதானே, விடுமா, இன்னும் என்ன மிஞ்சி போனால் 2 வருஷம் இருப்பானா, அப்புறம் அவனே கேட்க போகிறான். தானாக 2 பேருக்கு கல்யாண பேச்சு எடுத்தால் 2 பேரில் அவனுக்கு யார் பிடிச்சிருக்கோ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல போகிறான். நீ ஏமா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பெரியம்மா திட்டுறாங்க. அண்ட் தென் அப்படியே கொஞ்ச நேரம் டைம் ஸ்கிப் ஆகுது. டே ஒரு 10 மணி போல் பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு போட்டு சாப்பிட்ருக்காரு. அப்படியே தான் அன்றைக்கி நைட்டும் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் மார்னிங் டே அவர் ரூமில் ரெடி ஆகிட்டுருக்காரு. நீங்கள் உங்கள் ரூமில் உட்காந்துட்டு சும்மா ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கீங்க. அவ்வளோக்கு சிக்னல்லாம் கிடைக்காதாங்க, கொஞ்சம் இதாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் உட்காந்துட்டு ஃபோனை பார்த்துட்ருக்கீங்க. அப்போ கரெக்டாக உங்கள் பாட்டியோட குரல் தான் கேட்குது. ஆக்சுவலி அவங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. உங்கள் அம்மாவும் உங்கள் பெரியம்மாவும் கத்துறாங்க. எல்லோரும் போகிறாங்க. டே வேகமாக பார்க்க என்னாச்சு அம்மாவுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேனிக்காக கேட்குறாரு. அப்போ தான் உங்கள் மம்மி சொல்கிறாங்க, இல்லைடா நேற்று நைட்டெல்லாம் ஒரே புலம்பல், நீ கல்யாணமே பண்ணிக்க மாட்டேக்கு, 32 வயசாச்சு, நான் இன்னும் என்ன பண்ணுவேன், எனக்கோ இப்போவோ அப்போவோன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நைட்டெலாம் புலம்பிகிட்டே இருந்தாங்க. மார்னிங்கும் எழுந்து அதே புலம்பல் தான். என்னால் முடியல, சரி இருமா உட்காருமா, டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வரத்துக்குள்ளே மயக்கம் போட்டாங்கடா அப்படின்னு சொல்லவும் லிட்ரலி ஐஸில் டியர்ஸ்லாம் வந்துருச்சு. அவர் வேகமாக உங்கள் ஊரில் இருக்கிற ஒரு மருத்துவர், வில்லேஜில் பெரிய பெரிய டாக்டர்லாம் இருக்க மாட்டாங்க, சின்ன சின்ன நாட்டு வைத்தியம் பண்ணுறவங்க தான், அவங்கள போயிட்டு வேகமாக கூட்டிகிட்டு வராரு. கூட்டிகிட்டு வந்ததும் அவங்களும் செக் பண்ணிவிட்டு, இல்லை அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் டேக்கு சுத்தமாக முடியல. எவ்வளோ காசு ஆனாலும் பரவாயில்ல, என் அம்மாவை மட்டும் எப்படியாவது காப்பாற்றி கொடுத்துருங்க டாக்டர் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி அழுந்துகிட்டே சொல்கிறாரு. நீங்கள் இப்போ தான் டேவை ஃபஸ்ட் டைம் இப்படி பார்க்குறீங்க, நீங்கள் அப்படியே அவரையவே பார்க்குறீங்க. அப்போ ஷா மாமா அழுகாது மாமா, பாட்டிக்கு அதெல்லாம் ஒன்றும் ஆகாது மாமா அப்படின்ட்டு டேவோட ஹேண்டை பிடிக்கிறா. அப்போ அவர் டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை மேபி அவங்க இன்னும் இருந்தால் இருப்பாங்க ஒரு 2 இயர்ஸ் ஆர் 3 இயர்ஸ், அதுக்கு மேலே காப்பாற்றுறது கஷ்டம்தான், வயசும் ஆயிடுச்சு, 80 ஆயிடுச்சு, இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ உங்கள் பாட்டி பொறுமையாக ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. டாக்டர் அவங்களுக்கு ஏதாவது பார்த்து பண்ணுங்க அப்படின்ட்டு போயிட்டாரு அவர். அப்படியே தான் டே பார்க்குறாங்க. ஏம்மா இப்படி பண்ணுற, இப்போ பாரு இப்படி ஆகிருக்கு, எதுக்கு இப்போ சும்மா புலம்பிகிட்டே இருக்க அப்படின்ட்டு கேட்குறாரு. அப்போ டேவோட அம்மா நீ ஒரு கல்யாணம் தான் பண்ணிக்கோ, ஏன்டா அதை நான் பார்த்துட்டு தான் போகிறேன்னு சொல்கிறேன்ல, பார் இன்னும் 3 வருஷமோ 4 வருஷமோன்னு சொல்கிறாங்க, உன் கல்யாணத்தை பார்த்துட்டு போகிறேனே, நிம்மதியாக உன் பிள்ளைங்கள பார்த்துட்டு போகிறேனே, நீ கல்யாணம் தான் பண்ணிக்கோயே அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. டே அப்படியே தான் அவங்க அம்மாவை பார்க்குறாரு. இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காதம்மா, என்ன பிளாக்மெயில் பண்ணுறியா, உன் உடம்புக்கு ஒன்றும் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியுது, இதெல்லாம் உன் பிளான் தானே, சொல்லி வச்சுட்டு வந்துட்டியா அந்த மருத்துவர்கிட்ட நேற்றே, நான் போகிறேன், நாளைக்கு காலையில் என் வீட்டில் மயக்கம் போட்டு விழுகிறேன், இப்படி சொல்லிட்டு போய் என் பையன் அப்போ தான் கல்யாணம் பண்ணிப்பான்ட்டு. அப்போ உங்கள் அம்மா தான், டேய் என்ன பேசிகிட்டு இருக்க, அம்மாவுக்கு உடம்பு முடியல, ஹார்ட் அட்டாக் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க, நீ இதில் கூட விளையாடுவாங்களா டே, என்ன நினச்சிட்ருக்க நீ அப்படின்னு திட்டுறாங்க. டே அப்படியே கொஞ்சம் நேரம் சைலண்ட்டாக இருக்கார். லிட்ரலி அவர் ஐஸ்லேருந்து டியர்ஸ் மட்டும்தான் வருது. அப்படியே பொறுமையாக அவங்க அம்மாவை பார்க்குறேன். சரி சொல், இப்போ நான் என்ன பண்ண பண்ணி தொலைக்கிறேன் சொல்லு. அப்போ உங்கள் பாட்டி தான், கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோ, எனக்கு நான் போகிறதுக்குள்ளே உன் பசங்களை பார்த்துட்டு போகணுண்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டே
சரி கல்யாணம் பண்ணிக்கிறேன், பொண்ணு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எழுறாரு. அப்போது உங்கள் பாட்டி தான், பொண்ணு வெளியெல்லாம் பார்க்க முடியாது, ஒன்று ஷா இல்லை 2 பேரில் யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே திரும்பி பார்க்குறாரு. என்னம்மா பேசிகிட்ருக்க, அவங்க 2 பேரும் எனக்கு மக மாதிரி அப்படியே ஒரு மாதிரி அவருக்கு டென்ஷனாக ஆகுது. என்னடா இவங்க இப்படி பேசுகிறாங்க, சரி கல்யாணத்தான் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் இவங்க 2 பேரில் யாரையாவது ஒருத்தங்களை கட்டிக்கோன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு உங்கள் மம்மி தான் வந்துட்டு, அதான் வெளியிலேருந்து பொண்ணு கூட்டிகிட்டு வந்தாலும் வீட்டில் செட் ஆகாது, 2 அக்கா வச்சுருக்கேன் அது இதுன்னு சொல்கிறேன், சரி நம்ம வீட்லேயே 2 பிள்ளை இருக்குது, நம்ம பிள்ளை இருந்துட்டு போட்டும், கல்யாணம் பண்ணிக்கோன்னா ஏன்டா கேட்க மாட்டேங்கிறேன். இங்கே பாரு, உனக்கு ஷாவை பிடிச்சிருந்தாலும் சரி கல்யாணம் பண்ணிக்கோ, நான் எதுவும் தப்பாக எடுத்துக்க மாட்டேன், இல்லை ஒயனை பிடிச்சிருக்கா சொல்லி கல்யாணம் பண்ணி தரேன், அக்காவும் எதுவும் தப்பாக எடுத்துக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் வந்துட்டு அப்படியே யோசிக்கிறாரு. பிகாஸ் அவருக்கு வந்து ஷா மேலே தான் ஃபீலிங்ஸ் இருக்குது, கொஞ்சம் இருக்கும். ஷா வந்துட்டு எப்படி என்ன அதெல்லாம் அவருக்கு தெரியாது, ஆனால் அவருக்கு ஷானா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே கூடயே இருந்துட்டு இருந்துட்டால, அதனால் அவளுக்கு சரி அவள் நம்ம கரெக்டாக இருப்பாள், அவளுக்கு நம்மளை தெரியும், நமக்கும் அவளை தெரியும், ஓகே கரெக்டாக இருக்கும் லைஃப்க்கு அப்படின்னு யோசிச்சிருப்பார். அப்படியே தான் வந்துட்டு உங்கள் மம்மியை பார்க்குறாரு. அக்கா ஒயனுக்கு ஏதாவது என் மேலே இல்லை அவளுக்கு அது அப்படிலாம் எதுவும் இல்லை, அவள் யார் மேலேயும் ஆசைப்பட்டது இல்லை, உனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னேன்னா நான் அவகிட்ட சொல்லுவேன், அவள் உனக்கு கல்யாணம் பண்ணிக்குவான், என் பேச்சு என்னைக்கு அவள் தட்டமாட்டாடா அப்படின்னு சொல்கிறாங்க. போட்டே வந்துட்டு அப்போது சரி எனக்கு ஷாவை தான் சின்ன வயசுலேருந்து நல்லாவே தெரியும், என்னையும் அவள் புரிஞ்சுப்பா, அவளையும் நான் புரிஞ்சுப்பேன்னு நம்புகிறேன், எனக்கு ஷாவே கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்ட்டு வேகமாக எழுந்து போகிறாரு. அப்போ ஷா தான் வந்துட்டு ஷாக்காக டேவை பார்க்குறா. ஷா அப்படியே அவளுக்கு வந்துட்டு, என்ன மாமா இப்படி சொல்லிட்டு போயிடுச்சு, ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுவேன், ஐயோ இந்த பாட்டி வேறு, ஐயோ மாமா நீ ஒயனை சொல்லியிருக்க வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி அவள் அப்படியே யோசிச்சிட்ருக்கா. நீங்கள் வந்துட்டு நினச்சது தானே, ஓகே மாமாவுக்கு அவளை பிடிக்கும், அவளுக்கும் மாமாவை பிடிக்கும், கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், நம்ம தப்பிச்சோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு உங்கள் ரூமுக்கு போயிடுங்க. இப்படியே தான் வந்துட்டு 1 வீக் ஸ்கிப் ஆகுது. டேக்கும் வந்துட்டு ஷாக்கும் மேரேஜ்க்கான ஒர்க்லாம் நல்லா நடக்குது. ஷா வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு ஃபேஸில் அவ்வளோக்கு வந்துட்டு ஒரு இதுவே இருக்காது. பட் டே வந்து ஓகே நம்மளுக்கு அவளை பிடிக்கும், அவளுக்கும் நம்மளை பிடிக்கும், ஓகே ஃபைன் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு இருந்துகிட்ருக்கிறாரு. அவருக்கு ஓகே மேரேஜ் அப்படின்ற மாதிரி தான். ஆனால் ஷா வந்துட்டு ஒரு மாதிரியே தான் இருக்கா. அப்படியே தான் வந்துட்டு நாளைக்கு மேரேஜ்னால் இன்றைக்கி மார்னிங் அந்த மாதிரி ஷா வந்து வேகமாக கிளம்பிகிட்ருக்கா. அப்போது ஷாவோட அம்மா தான், ஷா எங்கே கிளம்பிகிட்ருக்க இவ்வளோ சீக்கிரமாக, நாளைக்கு கல்யாணம்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஷா இல்லைம்மா இங்கே கோயில் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன்னே. கோயிலுக்கா எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷாவோட அம்மா பார்க்குறாங்க. இல்லைம்மா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர்றாங்க, அதை போய் பார்த்துட்டு மட்டும் வந்துடுறேனேம்மா, சாமி கும்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறான். சரி ஷாவோடமும் சரி பார்த்து போயிட்டு வாடா தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வைக்கிறாங்க. சவுமே வந்துட்டு அப்படி தான் கிளம்பி கோயிலுக்கு போகிறா. அவள் அங்கே போனதுமே வந்துட்டு ஒரு பையன்கிட்ட நின்று பேசிகிட்டு இருக்கான். ஆக்சுவலி அவன் வந்துட்டு அந்த ஊர்லேயே ஒரு பையனை வந்து லவ் பண்ணியிருப்பான். அவன்கிட்ட வந்துட்டு நின்று பேசிகிட்ருக்கான். இங்கே என்ன ஷா என்ன நினச்சிட்ருக்கா, நேற்று வரைக்கும் அப்படி இப்படின்ட்டு இருந்தேன், எப்படியாவது நிறுத்துறேன் வீட்டில் சொல்கிறேன் அது இதுன்னுட்டு இப்போ பார் நாளைக்கு கல்யாணம்னா எப்படி நீ வீட்டில் போய் சொல்லுவ, என்ன நினச்சிட்ருக்க அப்படின்னு அந்த பையன் கேட்குறான். ஷா இல்லை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ ப்ளீஸ் அருண் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, நான் எப்படியாவது வீட்டில் பேசுகிறேன், நானும் நினச்சேன் நான் எப்போல்லாம் அம்மா பக்கத்தில் போகிறேனோ அப்போல்லாம் யாராவது இருந்துகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறா. அப்போ வந்துட்டு அருண் வந்துட்டு, அதான் அவன் மாமா இருக்கான்ல அவன்கிட்ட போய் சொல்லு, அவன் கல்யாணத்தை நிறுத்துவான். என்ன பேசிகிட்டு இருக்க அருண், நான் போய் மாமா கிட்டே போய் மட்டும் இல்லை மாமா நான் வந்து எனக்கு ஒன்று பிடிக்கும் தான், இல்லைன்னு நான் சொல்லலை, ஆனால் நான் வந்துட்டு ஒருத்தனை லவ் பண்ணுறேன் அப்படின்னு போய் சொன்னேன், என் மாமா மனசு என்ன ஆகும் யோசிச்சு பார்த்தியா நீ கொஞ்சமாச்சு, அதுக்கு உன் மாமாவை கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஐயோ உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது அருண் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே நின்றுட்டுருக்கான். இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, மாமா என்னென்னா ஒயனை தான் கேட்பாருன்னு நான் நினச்சேன், ஆனால் அவர் நான் வேணும்னு கேட்குறாரு, ஆனால் நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும், நான் உன்னை தானே விரும்புகிறேன் அப்படின்ற மாதிரி அவள் வந்து அப்படியே பார்க்குறான். அப்போ வந்துட்டு அருண்ட்டு சரி நைட்டு 12 மணிக்கு
எல்லாத்தையும் ரெடி பண்ணி பத்திரமா வை, நான் வரேன், ஊரை விட்டு ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஷாக் வந்துட்டு என்ன சொல்கிறதுனே தெரில. ஏய் என்ன பேசுகிற, ஊரை விட்டு எப்படி, ஐயோ வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உனக்கு நான் வேணும் அப்படின்னா எடுத்து வை, இல்லை அவன் எக்கேடு கெட்டு போனால் நமக்கு என்ன, சும்மா டைம் பாஸ்க்கு லவ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தான்னா போ, அவனை போய் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்து அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அங்கேருந்து அருண் போயிட்டான். ஷாக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே ரிட்டன் வீட்டுக்கு வர ஒரு மாதிரியே இருக்கான். வந்துட்டு மேரேஜ் ஒர்க் விஷயமாக வந்துட்டு வெளியெல்லாம் கொஞ்சம் போயிட்டு அலைஞ்சிட்டு திரிஞ்சிட்டு அப்படி தான் இருந்திருப்பார். இப்படியே தான் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. எல்லோரும் வந்துட்டு ரெடி பண்ணிவிட்டு எல்லாம் இது பண்ணிகிட்ருக்காங்க. வந்துட்டு மணமேடையில் உட்காந்துட்ருக்கான். அப்போ வந்து ஐயர் வந்துட்டு கொஞ்ச நேரம் கழித்து பொண்ணு கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் தான் வரீங்க. நீங்கள் வந்துட்டு என்னன்றீங்க, அம்மா அம்மா ஏய் எங்கடி பொண்ணு போய் கூட்டிகிட்டு வாடி, எங்கே நீ மட்டும் தனியாக வர அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கேட்குறாங்க. நீங்கள் உங்கள் அம்மா, அம்மா ஷா ரூமில் காணோம்மா. ஏய் ஒயன் விளையாடாதே, கல்யாணம் இப்போல்லாம் வந்து இப்படி பேசிகிட்டு இருக்காது. மா நிஜமாக ஷாவு ரூமில் காணுமா, நான் ஏம்மா விளையாட போகிறேன், எனக்கு என்னம்மா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அவ்வளோ தான் உங்கள் அம்மாவுக்கு. அதுக்கு மேலே ஷாவோட அம்மாவுக்கு 2 பேரும் ஃபுல்லாக தேடுறாங்க, வீடு ஃபுல்லாக அப்படியே அந்த மண்டபம் அது இதுன்னு எல்லா இடத்துலையும் தேடுறாங்க, காணும். ஐயர் வேறு உட்காந்துட்டு நாடே ஆகிட்டு பொண்ணு கூட்டிகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வந்துட்டு என்ன இங்கே தானே இருந்தா, என்ன இப்படி தேடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பக்கம் அவர் மனமேலேருந்து எழ போகிறாரு. அப்போது உங்கள் பாட்டி தான், டேய் எங்கேயாதுரா உட்கார், மா என்னம்மா ஷாவை காணோன்றாங்க, நீ என்னமோ உட்காரு, ஏய் மணமேடையில் உட்காந்த பையன் எழக்கூட, நீ உட்காரு, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்றாங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு லெட்ரு கிடைக்குது. நீங்கள் அதை எடுத்து வந்துட்டு உங்கள் மம்மி கையில் தரீங்க. அம்மா எதுவும் லெட்ரு மாதிரி. உங்கள் மம்மி அதை ஓப்பன் பண்ணிவிட்டு எனக்கு அடி பிடிக்க தெரியும் படிக்கிறீ அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் கையில் கொடுக்குறாங்க டென்ஷனாக. நீங்களும் வந்துட்டு அதில் இருக்கிறத படிக்கிறீங்க. அம்மா நான் வேணுக்குன்னு எதுவுமே பண்ணலம்மா, நான் மாமா ஒயனை தான் கேட்குன்னு நினச்சேன், ஆனால் மாமா என்ன கேட்டுருச்சு, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலம்மா, நான் வேற ஒரு பையனை விரும்புகிறேம்மா, நம்ம பண்ணையார் இல்லைம்மா அவரோட பையனும் நானும் 3 வருஷமாக விரும்பிகிட்ருக்கோம்மா, நான் எனக்கு இந்த கல்யாணத்தை எப்படி நிப்பாட்டேன் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியலம்மா, அவன் வேற நீ இல்லைன்னா செத்துருவேன்லாம் சொல்கிறாம்மா, அதனால நான் அவர் கூட ஓடி போயிட்டோம்மா அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருக்கான். இதை படித்ததும் அவங்க அம்மா ஐஸ்லேருந்து அப்படியே டியர்ஸாக வருது. ஓடி போயிட்டான், எல்லாம் ஓடி போயிட்டான், என் தம்பி வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு ஓடி போயிட்டான். கேட்கும்போதே சொல்லியிருக்கணும்ல, இல்லைம்மா மாமா மேலே எனக்கு அந்த மாதிரி ஆசை இல்லை, நான் வேறு ஏதாவது பார்த்துருப்போல, பாரு இப்போ எங்கே வந்து நிற்கிது, என் தம்பி மணமேடையில் இப்படி உட்காந்துட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகுறாங்க. நீங்களும் பார்க்குறீங்க, நீங்கள் சமாதானப்படுத்துங்க, பெரியம்மா அழுகாதீங்க பெரியம்மா, இப்போ என்ன பண்ண முடியும், விடுங்க பெரியம்மா அப்படின்ட்டு. அப்போ உங்கள் பாட்டி தான் வராங்க. எனக்கு தெரியும் அவள் அப்படி இருக்கும்போதே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் தான் பார்க்குறீங்க, தெரியும்னா எதுக்கப்புறம் மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஒத்துக்கிட்ட, ஆமாம் அவளைத்தானம்மா கேட்டா, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே தான் வந்துட்டு எல்லாம் யோசிச்சுட்ருக்காங்க. அப்போ உங்கள் மம்மி தான் வந்துட்டு இப்போது என்ன பண்ணுறது, மணமடியில் உட்கார வச்சோன்னே எப்படி எழுப்ப முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு உங்கள் பாட்டி, ஏன் முத்து மாதிரின்னு ஒன்று இருக்குல்ல, அதையும் கட்டி குடிடி, நான் வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ எல்லோரும் உங்களை தான் பார்க்குறாங்க. உங்கள் அம்மா தான் வந்துட்டு உங்ககிட்ட, ஒயன் உனக்கும் ஏதாவது லவ்வு, இல்லைம்மா அதெல்லாம் இல்லைம்மா, அப்படிலாம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு மண்டையாடுறீங்க. அப்போ உங்கள் அம்மா வந்துட்டு, அப்போது ரெடியாக கல்யாணம் பண்ணி, அம்மா இல்லைம்மா கல்யாணம் பண்ணிக்கோ, என் தம்பி வாழ்க்கை இப்படி நாசமாக போகிறதே என்னால் பார்க்க முடியாது, அப்போ ஏன் நீ என் தம்பி கூட இருந்து நல்லா இருப்பேன்னு எனக்கு தெரியும், போ அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் அப்படியே அழுந்துட்டுருக்கீங்க, உங்களுக்கு வேறு வழி இல்லை, ஓகே அம்மாவுக்காக பண்ணி தான் ஆகணும் அப்படி ஒரு வேளை போட்டே நம்ம தான் வேணும்னு கேட்டிருந்தா ஓகே ஃபைன், நம்ம இப்படி தானே போயிருந்துருப்போம், இப்போ இல்லை கேட்கல சடனாக இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ரெடி ஆகிட்டு போகிறீங்க. அப்போ உங்களை தான் பக்கத்தில் உட்கார வைக்கிறாங்க. டேக்குன்னா ஷாக்கு. அவர் அப்படியே உங்களை திரும்பி பார்க்குறாரு, நீ என்ன இங்கே உட்காந்துட்ருக்க நீங்கள் அப்படியே அவர் அப்படி கேட்டதுமே உங்களுக்கு ஒரு மாதிரி என்னடா இப்படி கேட்டாரே அப்படின்ற மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே தான் பார்க்குறீங்க. அப்போது உங்கள் பாட்டி தான், அவள் ஓடி போயிட்டா அம்மா, நல்லா தேடி பாருங்கள், இங்கே தான் எங்கேயாவது இருப்பா, சொல்கிறேன்ல, அவள் கடிதம் எழுதி வச்சுட்டு ஏதோ அவள் பனையர் பையன் எவனையா ஒருத்தனை விரும்புகிறானாமா, அவனை கூட்டிகிட்டு ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. வந்துட்டு
என்ன இப்படி சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அவர் ஐஸ்லேருந்து டியர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அப்படியே தான் கொஞ்சம் நேரம் போகுது. ஐயர் வந்து தாலி தராரு. டேவும் எடுத்து உங்கள் கழுத்தில் கட்டுறாரு. அவருக்கும் வேறு வழி தெரியல. இப்போ தான் உங்களுக்கும் டேக்கும் மேரேஜெல்லாம் நடந்து முடியுது. அப்படியே சம் ரிச்சுவல்ஸ் அதெல்லாம் நடந்து முடியுது. இப்போ நீங்களும் டேவும் வந்துட்டு உங்கள் டே வீட்டில் அதான் நீங்கள் காமனாக இருக்க வீட்டில் வந்துட்டு உட்காந்துட்ருக்கீங்க. உங்களுக்கு வந்து இல்லை மாமா வந்து இப்படி ஷாவை தான் ஆசைப்பட்டாரு, இப்போ நம்மளை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, மாமாவுக்கு நம்மளை பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு கூட தெரியல, அவர் நம்மளை வந்து ஒரு அக்கா மகளாக தான் பார்த்தாரு அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் வந்துட்டு யோசிச்சுட்ருக்கீங்க. அப்போ டேவும் வந்துட்டு ஷா அப்படி பண்ணதை நினச்சி அதையே யோசிச்சுட்ருக்காரு. அப்படியே தான் கொஞ்சம் நேரம் போகுது. உங்களுக்கும் டேக்கும் பால் பழம் அதெல்லாம் தராங்க. டே வந்துட்டு அவ்வளோக்கு எதுலேயுமே ஈடுபாடு இல்லாத மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு புரிஞ்சு மாமா வந்துட்டு ஷா போனதில் ஒரு மாதிரி ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தான் வந்துட்டு டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ உங்களை தான் வந்துட்டு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் வந்து சொல்கிறீங்க, அம்மா மாமாவுக்கு வந்து இப்படி கல்யாண பொண்ணு சேஞ்ச் ஆனதே அவர் வந்து இன்னும் அக்செப்ட் பண்ணிக்கலாமா, இதில் எப்படிம்மா இதெல்லாம் பண்ணிப்பார், வேணாம்மா புரிஞ்சுக்கோம்மா. ஏய் ஒயன் எல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ வந்து ரெடியாகி போகிற வழியை மட்டும் பாரு, அவ்வளோதான் சொல்லணும். அவன் என்ன சொன்னாலும் அது தகுந்து கேட்டு நடந்துக்கோ ஒழுக்கமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஏதா அவங்கள வந்துட்டு ரெடி பண்ணிவிட்டு டே ரூம்கிட்ட கொண்டு போய் விடுறாங்க. டே வந்துட்டு ஜன்னல்கிட்ட அதாவது விண்டோ கிட்டே நின்றுட்டு வந்து அவர் யோசிச்சுட்ருக்காரு. சொல்லியிருக்கலாம்ல, அட்லீஸ்ட் என்கிட்டயாச்சும் அவர் சொல்லியிருக்கலாம்ல, ஏன் சொல்லலை அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்ருக்காரு. அப்படியே தான் நீங்கள் பொறுமையாக டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வரீங்க. மாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. அவர் உங்களை டேர்ன் பண்ணி பார்க்குற வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விண்டோ கிட்டேருந்து நடந்து பெட்கிட்ட வராரு. நீங்கள் அவர் கையில் வந்துட்டு மில்கை தரீங்க. அவர் வந்துட்டு உங்களை பார்த்துட்டு, இல்லை எனக்கு பால் குடிக்கிற பழக்கம் இல்லை, நீ குடிச்சிக்கோ. இல்லை மாமா உங்களுக்கு தான் கொடுக்க சொன்னாங்க. ஏன் குடிச்சிக்கோன்னு சொன்னேன், எனக்கு குடிக்கிற பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீங்களும் வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அதை டப்புன்னு குடிச்சிட்டு அப்படியே ஃபுல்லாக ஒரு கல்ப்பாக குடிச்சிட்டிங்க. குடிச்சிட்டு கீழே வைக்கிறீங்க. வச்சுட்டு அவரையே பார்க்குறீங்க. அவர் உங்களை பார்க்குறாரு. என்ன எதுக்கு என்னையே பார்க்குற, என் மூஞ்சில் ஏதாவது எழுதி ஒட்டியிருக்கா, இல்லை ஏதாவது படம் ஓடுதா? இல்லை மாமா இல்லை. அப்புறம் ஏன் என்னையே பார்த்துட்ருக்க, போ படுத்துங்க. பெட்டு மேலேயே படுத்துக்கு வா மாமா. அப்புறம் வேறு எங்கே படுக்கிறதா இருக்க வயன்? இல்லை உங்களுக்கு போய் படுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் வந்துட்டு மண்டையை ஆட்டிட்டு பொறுமையாக போயிட்டு படுத்துடுறீங்க. அவரும் கொஞ்சம் நேரம் என்னென்னமோ யோசிச்சுட்டு அப்படியே வெளியே போயிட்டு வீட்டுக்கு ரூம்குள்ளே திருப்பி வராரு. அப்புறம் திருப்பி வந்துட்டு அவரும் அப்படியே படுத்திருப்பார். அவர் ஒரு கார்னரில் நீங்கள் ஒரு கார்னரில் இப்படி தான் படுத்திருப்பீங்க. அப்படியே தூங்குறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு டே எழுந்து வயலுக்கு போக ரெடி ஆகிட்டுருக்காரு. நீங்கள் வந்து அவருக்கு ஷர்ட் எடுத்து தர்றது அது எடுத்து தர்றதுன்னு எல்லாம் எடுத்து பார்த்து பண்ணிகிட்ருக்கீங்க. அவர் உங்களை பார்த்துட்டு, ஓயன் இங்கே பாரு, எனக்கு நீ இதெல்லாம் பண்ணணும்னு அவசியமே இல்லை, என் ஒர்க்கை எனக்கு பார்த்துக்க தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீங்கள் அவரையே தான் பார்க்குறீங்க. உங்களுக்கு வந்து என்னென்னு அப்படி நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே பேசிக்கிறீங்க. ஷாவை கல்யாணம் பண்ணியிருந்தா ஷா இதெல்லாம் எடுத்து கொடுத்துருப்பா, அப்போ மட்டும் இவர் எல்லாத்தையும் வாங்கியிருப்பார், இப்போ இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே போகிறீங்க. அப்படியே தான் கீழே போயிட்டு உங்கள் மம்மி காஃபி போட்டு தராங்க. அது எடுத்துகிட்டு வந்து டே கிட்ட தரீங்க. இப்போ தானே சொன்னேன், எனக்கு எது வேணாலும் நான் பார்த்துப்பேன், எனக்கு காஃபி வேணும் இல்லை டீ வேணும்னா நான் கீழே போய் அக்காட்ட கேட்டு போட்டு குடிச்சிக்கிறேன், உன் வேலையை மட்டும் பார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. கோவமாக தான் சொல்லிட்டு போகிறாரு. அவருக்கு வந்து இன்னும் ஏற்றுக்க முடியல. ஷா இப்படி போயிட்டா, உங்களை பிடிச்சி அவர் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, ஆனால் அவர் எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் உங்கள் மேலே காட்டுறாரு இவ்வளோ கோவத்தையும் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு அவருக்கு தெரியவே இல்லை. அவர் வந்து உங்களையே தான் வந்துட்டு யோசிச்சுட்டே இருக்கார். அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. மதியம் இருக்கும். டே வந்து லஞ்சு சாப்பிட வராரு. அப்போ வந்துட்டு நீங்கள் தான் அவருக்கு லஞ்ச் எடுத்து வைக்கிறதுக்கு தயங்கி போகிறீங்க. உங்கள் அம்மாட்டு, ஏய் மொயன் என்ன உன் புருஷன் தானே, போய் சாப்பாடு எடுத்து வை போ அப்படின்னு சொல்லாங்க. டே அப்படியே உங்கள் மம்மியை வந்துட்டு ஒரு சைடு ஐயில் பார்க்குறாரு. அப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஆமாம் இதோ எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக போயிட்டு அவருக்கு சாப்பாடெலாம் எடுத்து வச்சிட்ருக்கீங்க. அவருக்கு என்ன வேணும் வேணாம் அதெல்லாம் வந்து பார்த்து பண்ணுறீங்க. பட் டே வந்துட்டு அதே கோல்டு ஃபேஸோடு தான் இருக்கார். ஆனால் அவர் இத்தனை வருஷம் இவ்வளோ கோல்டு ஃபேஸ்லாம் வந்து இருந்ததே இல்லை. நீங்கள் இருந்த வரைக்கும் இந்த 3 இயர்ஸ்லேயும் உங்ககிட்ட பேசுவார், என்னென்னா என்ன அப்படி தான் இருப்பார். ஆனால் இவ்வளோ கோல்டாலாம் இருந்ததே கிடையாது. நீங்களும் வந்துட்டு அவருக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு, மாமா சாப்பாடு இன்னும் கொஞ்சம் வைக்கிட்டா, வேணாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு எழுதுறாரு. நீங்கள் டவல் எடுத்து தரீங்க. அவர் வந்துட்டு உங்களை பார்த்துட்டு, எனக்கு எடுத்துக்க தெரியும் அயன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாரு ரூமுக்கு. நீங்கள் அப்படியே
என்ன மாமா இப்படிலாம் பண்ணுறாரு, நான் இப்போ என்ன பண்ணிட்டேன், டவல் தானே எடுத்து கொடுத்தேன், எல்லா ஒய்ஃபும் அவங்க ஹஸ்பண்ட் பண்ணுறது தானே இப்போ நான் பண்ணேன், இப்போ மட்டும் ரொம்ப ஓவராக பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே வந்துட்டு அப்படி தான் போகிறீங்க. அப்படியே கொஞ்ச நேரம் டைம் ஸ்கிப் ஆகுது. டே வந்துட்டு திருப்பியும் ஒர்க்குக்கு போயிட்டார். அப்போ ஷாவும் அவள் ஓடி போனால அந்த பனையார் வீட்டு பையன் அருண் 2 பேரும் வராங்க. பிகாஸ் அருண் வீட்டில் வந்து சேர்த்துருக்க மாட்டாங்க. அவங்க வந்து சிட்டிக்கு ஓடி போயிடலாம் தான் பிளான் போட்டிருப்பாங்க. சிட்டிக்கு போகணும் அப்படின்னா காசு கொஞ்சம் தான் தேவைப்படும் அப்படின்றனால 2 பேரும் ரிட்டர்ன் வந்துட்டாங்க. ஷா தான் நின்றுட்டுருக்கா. அம்மா அம்மா நான் தெரியாமல் போயிட்டேம்மா, என்னை மன்னிச்சிடுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அவள் கழுத்தில் வந்துட்டு தாலி இருக்குது. அதை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்க அம்மா எதுவுமே பேசலை, அமைதியாக உள்ளே போகிறாங்க. இப்போது அவள் தான் வந்துட்டு அழுந்துகிட்டே இருக்கா. அம்மா அம்மா நான் எதுவுமே வேணும்னு பண்ணலம்மா, எனக்கு மாமா பிடிக்கும் தான், ஆனால் நான் இவரை விரும்பிட்டேம்மா அப்படின்ற மாதிரி அழுந்துகிட்டே இருக்கா. அப்போ உங்கள் அம்மா தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுட்டுருக்காங்க. அப்போ உங்கள் பாட்டி வந்துட்டு ஓடி போனலடி போ, அப்படியே போ, அவனை கூட்டிகிட்டு போ, இங்கே எதுக்கு வந்து நிற்கிற அப்படின்றாங்க. ஷா வந்து அப்படியே அழுந்துட்டுருக்கா. நீங்கள் தான் பார்க்குறீங்க, ஷா உங்களை பார்க்குறா. அவள் ஓடி போயிட்டனால உங்களை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்றது அவளுக்கு தெரியுது, பார்க்குறா. அவள் அப்படியே உங்ககிட்ட வந்து உங்கள் ஹேண்ட் ஹோல்ட் பண்ணி என்னை மன்னிச்சிடுவாயன், என்னால் தான் உனக்கு இப்படி, என்னை மன்னிச்சிடுவாயன். நீங்கள் அப்படியே அவளை பார்க்குறீங்க. ஷாவோட ஹேண்டை நீங்கள் இப்போ திருப்பி ஹோல்ட் பண்ணிட்டு அப்படியெல்லாம் இல்லை ஷா, பரவாயில்ல, நீ போனனால இப்போ மாமா எனக்கு கிடச்சிட்டாரு, அதெல்லாம் ஒன்றும் ஒரு பெரிய விஷயமும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அப்படியே தான் வந்துட்டு அவள் நின்று ரொம்ப அழுந்துட்டுருக்கா. வேறு வழி இல்லாமல் அவங்கனாலையும் பார்க்க முடியல, ரொம்ப செல்லமாக வளர்த்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே சேர்த்துக்கிட்டாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் வந்துட்டு ஷாவோட அம்மா வந்து எதுவுமே பேசலை. உங்கள் மம்மி தான் வந்துட்டு அவளுக்கு எல்லாம் பார்த்து பண்ணுறாங்க. அந்த பையனுக்கும் அப்படி தான் பார்த்து பண்ணுறாங்க. இப்போது தான் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு 8 மணி போல் டே வராரு. டே உள்ளே வந்ததும் நீங்கள் தான் காஃபி கொண்டு போய் கொடுக்குறீங்க. டே நோட் பண்ணுறாரு, எக்ஸ்ட்ரா யாரோ இருக்காங்க வீட்டில் அப்படின்ற மாதிரி அவருக்கு தோணுது. அவர் வெளியே வாசல்லையே ஸ்லிப்பர்ஸ்லாம் பார்த்துருப்பாரு. உங்களை பார்க்குறாரு, யார் வந்திருக்கா வீட்டுக்கு? அது மாமா ஷா 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிற்கிறீங்க. உங்களுக்கு வந்து பயமாக இருக்குது இப்போ அவர்கிட்ட எப்படி சொல்கிறது அப்படின்ட்டுட்டே உங்களை பார்க்குறேன். ஷா அவள் தான் போயிட்டால வந்திருக்காளா என்ன அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் ஆமான்னு நோட் பண்ணுறீங்க. டே அதுக்கப்புறம் எதுவுமே பேசலை, நேராக ரூமுக்கு போகிறாரு. நீங்களும் பின்னாடியே போகிறீங்க. அவர் பாட்டுக்கு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து உட்கார்றாரு பெட்டில். உங்களை தான் பார்க்குறாரு. நீங்கள் அவரையே நின்றுட்டு பார்க்குறீங்க. மாமா சாப்பாடு வரலையா அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்றீங்க. அவர் உங்களை பார்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் யோசிக்கிறாரு. தென் அதுக்கப்புறம் நீ போ, நான் வரேன் போ. மாமா சாப்பிட வாங்க மாமா, நான் மட்டும் தனியாக போனால் அம்மா திட்டும் அப்படின்னு சொல்லி க்யூட்டாக சொல்கிறீங்க. அவர் உங்களை பார்த்துட்டு சரிடி ஒரு 10 நிமிஷம் இல்லைனா நில்லு, இல்லைனா கீழே போ வரேன் அப்படின்றாரு. நீங்கள் அப்படியே அமைதியாக நிற்கிறீங்க நோட் பண்ணிட்டு. அப்படியே தான் எல்லோரும் வந்துட்டு உட்காடுறாங்க. இப்போ வந்துட்டு அவளுமே வந்து வரா. ஷா அப்புறம் அருண் அவங்க உட்காந்துட்ருக்காங்க. உங்கள் மம்மி இருக்காங்க, உங்கள் பாட்டி, ஷாவோட அம்மா அண்ட் தென் அப்பா எல்லாருமே உட்காந்துட்ருக்காங்க. நீங்களும் டே வராரு. நீங்கள் அப்படியே அவர் பின்னாடியே வரீங்க. டே வந்துட்டு ஷாவை ஏறெடுத்து கூட பார்க்கல. ஏன்னா அவருக்கு வந்து கோவம். நான் முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல என்கிட்ட, நான் என்ன அவளை வந்து அவ்வளோ வற்புறுத்தி கல்யாணம் பண்ணிட்டு போயிருப்பேன்னா, இல்லை வேணான்னு விட்டுருந்தா வேறு ஏதாவது பார்த்துருப்பாங்கல்ல அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு வராரு அவருமே. அப்படியே தான் வந்துட்டு அவர் அமைதியாக உட்காந்துட்டார். அவருக்கு லெஃப்ட் சைடில் சேர் ஃப்ரீயாக இருக்குது, ரைட் சைடில் வந்துட்டு ஷாவோட அம்மா உட்காந்துருக்காங்க. அவருக்கு எதிர்த்தாப்பில் தான் வந்துட்டு அருணும் ஷாவும் உட்காந்துட்ருக்காங்க. இப்போ நீங்கள் தான் நின்றுட்டுருக்கீங்க. டே உங்கள் ஹேண்டை வந்து பிடிக்கிறாரு. உட்காரு சாப்பிடு. இல்லை மாமா நீ சாப்பிடு, நான் அப்புறம் உட்காருன்னு சொன்ன வாயன், உட்காந்து சாப்பிடு உட்காரு அப்படின்றாரு. நீங்கள் டபக்குன்னு அவருக்கு பக்கத்தில் இருக்க அந்த ஃப்ரீயாக இருக்க சேரில் உட்காந்துட்டீங்க. ஷா வந்துட்டு உங்கள் 2 பேருமே பார்க்கலாம். டே வந்துட்டு உங்களுக்கு வந்து ஃபுட் எடுத்து போடுறாரு. உங்களுக்கே அது புதுசாக இருக்கும். அப்படியே நீங்கள் அவரையே பார்க்குறீங்க. உங்களுக்கு புரியுது, மாமா எல்லாம் ஷா இருக்கனால தான் இப்படி பண்ணுறாரு, அவள் வயிறு எறியணும் அப்படின்றதுக்காக இவர் இப்படியெல்லாம் பண்ணுறாரு, எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அமைதியாக சாப்பிட்றீங்க. டேவுமே வந்துட்டு அமைதியாக சாப்பிட்றாரு. அப்படி தான் கொஞ்ச நேரம் போகுது. டே வந்துட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு வராரு. அங்கே தான் அருண் நின்றுட்டுருக்கான். ஷா வந்து அவனுக்கு வந்து டவல் தரான். அருண் ஹேண்டை வைப் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ வந்துட்டு நீங்களும் டேக்கு வந்துட்டு தரலாமா வேணாமா, நம்மளுக்கு மார்னிங் தந்ததுக்கே திட்டினாரே அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவர்கிட்ட
மாமா கை துடைச்சிக்க டவல் அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க. வந்துட்டு அந்த டவலை தூக்கி கீழே போட்டுட்டு உங்களுடைய முந்தானி இருக்கும்ல, அதை எடுத்து ஹேண்டு வைப் பண்ணுறாரு. ஷாவுமே பார்க்குறா, ஓகே மாமா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி. நீங்கள் அப்படியே அவரையும் பார்க்குறீங்க. மாமா அது என் முந்தானி பெண்ணா அவ்வளோ துடைச்சா என்னன்னு கேட்குறேன். இப்போ என்னடி துடைக்கூடாதா? இல்லை இல்லை மாமா நீ துடைச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் துடைச்சிட்டு உங்களோட இன்னசென்ஸ்லாம் பார்த்து அப்படியே சிரிச்சிட்டே அவர் போகிறாரு. நீங்கள் என்னடா மாமா இப்படிலாம் பண்ணுது, ஷா வந்திருக்கனால தான் இப்படிலாம் பண்ணுது போல் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கீங்க. அப்படியே தான் கொஞ்சம் நேரம் டைம் போகுது. ஷா வந்துட்டு பொறுமையாக கிட்ட போகிறா. ஆக்சுவலி வந்துட்டு ஹாலில் உட்காந்துட்ருப்பார். பொறுமையாக ஷா வந்து கிட்ட போகிறா. மாமா வாயான், மாமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வாயான் எங்கே இருக்க, எனக்கு தூக்கம் வருது போகலாம் வா அப்படின்றாரு. நீங்கள் வேகமாக வரீங்க. என்ன மாமா எனக்கு தூக்கம் வருது. அப்போ போய் தூங்குங்க மாமா. எனக்கு தூக்கம் வருது, உன்னைய வான்னு சொல்லி கூப்பிட்டேன் அப்படின்றாரு. நீங்களும் வந்துட்டு சரி அப்படின்ட்டு சரி வா மாமா போகலாம் அப்படின்றீங்க. ஷா அப்போ தான் வந்துட்டு அப்படியே நின்றுட்டுருக்கா. அவளுக்கு ஐஸ்லேருந்து டியர்ஸே வருது. வந்து இப்படி பிஹேவ் பண்ணுவான். லிட்ரலி அவர் வந்து அவகிட்ட வாய்ஸை கூட ரைஸ் பண்ண மாட்டார். இப்போ பேசக்கூட மாட்டுக்கிறாரு அப்படின்றது அவளுக்கு வந்து ஒரு மாதிரி உறுத்துது. ஓகே அவள் பண்ணதும் தப்பு தான் அப்படின்ற மாதிரி அவள் அப்படியே பார்க்குறா. அப்படியே தான் வந்துட்டு நீங்கள் கூட ரூமுக்கு போகிறீங்க. போனதும் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அமைதியாக போய் படுத்துட்டாரு. நீங்களும் வந்துட்டு அப்படியே போய் படுக்கிறீங்க. கொஞ்ச நேரம் பார்க்குறீங்க, அமைதியாக இருக்கீங்க. பார்க்குறீங்க, அமைதியாக இருக்கீங்க. உங்களை பார்த்துட்டு இப்போ என்ன தான் உனக்கு பிரச்சனை, எதுக்கு என்னையே பார்க்குறா? மாமா மணி 9 தான் மாமா ஆகுது, தூங்கணும்னு கூட்டிகிட்டு வந்துட்டேன். எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. நான் இருந்திருந்தாவது அம்மாட்ட ஏதாவது பேசிகிட்டு இருந்திருப்பேன்னா அப்படின்னு க்யூட்டாக சொல்கிறீங்க. உங்களை பார்த்துட்டு சின்னதாக சிரிச்சிட்டு தூங்குடி, மணி 9 ஆச்சு, 9 தான் ஆச்சான், தூங்க அப்படின்றாரு. நீங்களும் ஹெட் நோட் பண்ணிட்டு அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணி கொஞ்ச நேரம் இருக்கீங்க. அப்படியே தான் டைம் ஸ்கிப்ஸ். நீங்களும் தூங்கிட்டீங்க. அது நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு அதே மாதிரி தான் நடக்குது. வந்துட்டு நீங்கள் காஃபி குடித்தா இது சொல்கிறதுல உங்ககிட்ட கேட்டு லிட்ரலி அவர் ஒர்க்கை வாங்கிக்கிறாரு. ஷா நீங்கள் வந்து என்ன ஷா இருக்கிறனால தான் மாமா இப்படிலாம் பண்ணுறாரு, இல்லைன்னா நம்மளை திட்டிகிட்டே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நீங்களும் யோசிச்சுட்டு இருக்கீங்க. அப்படியே தான் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்கிப் ஆகுது. நைட்டும் அதே மாதிரி தான் உங்கள் முந்தானியில் துடைக்கிறது, உங்களுக்கு ஊட்டி விடுறது, உங்களை காது எடுத்து வைக்கிறது, இது எடுத்து வைக்கிறதுன்னு எல்லாமே பண்ணுறாரு. அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்துட்டு அவர் எப்படின்னா ஓகே அவர் வந்து போனவ அவளே ஹாப்பியாக இருக்கும்போது நம்ம என்னத்துக்கு கஷ்டப்படணும் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு அவர் யோசிச்சுப்பார். ஆனால் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் என்ன நினைப்பீங்க, மாமா வந்துட்டு ஷா இருக்கிறதுனால தான் இதெல்லாம் பண்ணுறாரு, இல்லைனா நம்மளை கண்டுக்க கூட மாட்டார் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு நீங்களும் யோசிச்சுட்ருக்கீங்க. அப்படியே தான் ஒரு 3 days or 4 days ஆகிருக்கும். ஷா வந்துட்டு அவங்க அப்பா வந்து கொஞ்சம் மணி கொடுத்துருப்பாரு. ஓகேப்பா நீ போய்க்கோ, நீ வந்து இந்த வீட்டில் இருந்தேன்னா உனக்கு மரியாதை இருக்காது. பிகாஸ் வந்து இப்போவே ஊருக்குள்ளே வந்து அவ்வளோ பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. அதனால தான் வந்துட்டு ஷாவோட அப்பா வந்து கொஞ்சம் காசு கொடுத்து அமுச்சு வச்சுருப்பாரு. எனக்கும் வந்துட்டு நீங்கள் வெளியே போயிருக்கிறதா எனக்கும் தோணுது, போய்க்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். ஷாவும் வந்துட்டு காசெல்லாம் வாங்கிட்டு போவா. கிட்ட சொல்லணும் நிற்பா. ஆனால் வந்துட்டு அவள் போகிற வரைக்கும் வரவே மாட்டேன்ற மாதிரி வந்துட்டு வயல்லே இருப்பார். அவள் வந்து ஒரு 6:30 வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு வரல அப்படின்னதும் கிளம்பி அமைதியாக போயிருப்பாள். அப்புறம் தான் வந்து ஒரு 8 போல் வராரு வீட்டுக்கு. நீங்கள் பார்க்குறீங்க இப்போ வந்துட்டு உங்களுடைய பாட்டி, அம்மா, பெரியம்மா, பெரியப்பா இவங்க 4 பேரும் வந்துட்டு ஷாவை வந்து கொண்டு போய் விட்டுட்டு வரத்துக்கு போயிருப்பாங்க. விட்டுட்டு அவங்க வந்துட்டு கொஞ்சம் வர்றதுக்கு லேட் ஆகும்ல, அதனால் அவங்க வந்துட்டு சரி இன்றைக்கி தங்கிட்டு காலையில் கிளம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறாங்க. நீங்கள் 2 பேர் மட்டும்தான் இங்கே தனியாக இருக்கீங்க. இப்போ வந்துட்டு ஒரு 8 o'clock ஒரு 8:30 சம்திங் போல் வராரு. நீங்கள் தான் வீட்டில் உட்காந்துருக்கீங்க. உங்களை பார்க்குறாரு. எங்க யாரையுமே காணோம் வீட்டில்? இல்லை மாமா, ஷாவையும் அருண் அண்ணாவையும் கொண்டு போய் விடுறதுக்காக எல்லோரும் போயிருக்காங்க. அங்கே போயிட்டு என்னமோ பார்த்து விட்டுட்டு வரேன்னு சொன்னாங்க. இப்போ டைம் லேட் ஆகிடுச்சு. இப்போ கிளம்புனா எப்படியோ வீட்டுக்கு வர்றதுக்கு மிட் நைட் ஆகிடும். அம்மாவுக்கு உடம்பு முடியல, அதனால நாங்கள் காலையில் கிளம்பி வரோன்னு சொன்னாங்க மாமா அப்படின்னு சொல்லி க்யூட்டாக சொல்கிறீங்க. அவர் உங்களை பார்த்துட்டு சரி சாப்பாடு எடுத்து பசிக்குது அப்படின்ட்டு போகிறாரு. நீங்களும் அவருக்கு சாப்பாடு எல்லாம் எடுத்து வைக்கிறீங்க. அவருமே வந்துட்டு உட்காந்து சாப்பிட்றாரு. அவர் எகைன் உங்கள் ஹேண்டை பிடிக்கிறாரு. உட்காந்து சாப்பிடு. இல்லை மாமா நான் சாப்பிட்டுக்குவேன். உட்காந்து சாப்பிட்றே 3 நாளாக உட்காந்து சாப்பிட்டு தானே இருந்தேன், இப்போ என்ன புதுசா
உட்காரு சாப்பிடு அப்படின்றாரு. நீங்களும் வந்துட்டு சரி அப்படின்ட்டு உட்கார்றீங்க. அப்போ வந்துட்டு உங்களுக்கு எடுத்து வைக்கிறது, ஊட்டி விடுறது அதெல்லாம் பண்ணுறாரு. நீங்கள் பார்க்குறீங்க. உங்களுக்கு வந்து என்ன மாமா அது போயிட்டால, எதுக்கு திருப்பி திருப்பி மாமா இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கீங்க. அப்படி தான் அவரும் சாப்பிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணுறாரு. நீங்கள் எகெயின் டவலை நிட்டுறீங்க. அவர் டவலை தூக்கி கீழே போட்டுட்டு உங்கள் முந்தானியை பிடிச்சி இழுத்து துடைக்கிறாரு. நீங்கள் பார்க்குறீங்க. உங்களுக்கு வந்துட்டு சரி கேட்டுறணும்டா சாமி அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு மாமா சொல்ல என்ன ஷாதா ஊருக்கு போயிட்டால போயிட்டா இப்போ என்ன அதுக்கு இல்லை நீ ஏன் இப்போ இப்படி பண்ணுற அவள் முன்னாடி பண்ண சரி இப்போட்டே உங்களை பார்க்குறாரு. அவருக்கு வந்து டென்ஷன் ஆகுது. இவனே இப்படி புரிஞ்சு வச்சுருக்கா, அப்போ அவன் முன்னாடி தான் நான் இவளை கொஞ்சம் பண்ணுறேன்னு நினச்சிட்ருக்காளா அப்படின்ற மாதிரி உங்களை பார்க்குறாரு. அவளுக்காக தான் நான் உன்னை இப்படி கேர் பண்ணி நல்லா பார்த்துக்கிறேன்னு நினைக்கிறியா ஒயன்? பின்ன இல்லையா மாமா? ஒயன் உனக்கு புரியுதா இல்லையா? அவள் போனால் போயிட்டு போகிறா. அவளே நான் வேணான்னு தூக்கி போட்டு போயிட்டா. நான் இன்னும் அவளை நினச்சிட்டு உன்னை போட்டு கஷ்டப்படுத்திட்டு இருப்பேன்னு நினச்சிட்ருக்கியா? எனக்கு இருந்துச்சு தான் வருத்தம் அந்த ஒன் டே, அவ்வளோதான். அதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் நல்லா தானே நடந்துக்கிட்டேன். நான் அவள் இருக்கா இல்லை அதுக்காக இல்லை, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு நான் நடந்துக்கிட்டேன், அவ்வளோதான். இல்லை நீங்கள் நடந்துக்கிறது குத்தம், எனக்கு பிடிக்கல, இல்லை மாமா புதுசாக இருக்குது வேணாம் சொல்லிவிடு, நான் விட்டுடுறேன். இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கா நீயே உன்னை நினச்சிட்டு டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகிறாரு. நீங்கள் அவர் பின்னாடி போகிறீங்க. இல்லை மாமா அப்படி இல்லை. பின்ன எப்படி நீ எப்படி அப்படி நினைக்கலாம்? அவன் இருக்கனால தான் நான் உன்னை கேர் பண்ணி பார்த்துக்கிறேன் அவனிட்டு. இல்லைம்மாம்மா சாரி மாமா நான் வேணுக்குன்னு இல்லை அப்படின்னு அழுக ஆரம்பிச்சிட்டிங்க. வந்துட்டு இப்போ இப்போ எதுக்குடி அழுகுற அப்படின்ற மாதிரி உங்கள்கிட்ட வந்து உங்கள் ஃபேஸை கட் பண்ணுறாரு. நீ தானே இப்போ திட்டுன அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. சரி திட்டலை, அழுகாத அப்படின்ட்டு அப்படியே உங்களை பொறுமையாக ஹக் பண்ணுறது. நீங்களும் பேக் ஹக் பண்ணிக்கிறீங்க. அவர் அப்படியே உங்கள் ஃபேஸை பார்த்துட்டு உங்கள் ஃபேஸில் இருக்க ஹேர் எடுத்து உங்கள் ஏர் பின்னாடி டக் பண்ணிவிட்டு ஒயன் சொல்லு மாமா என்ன உனக்கு பிடிக்குமாடி? பிடிக்கும். நான் எப்படி கேட்குறேன்னு புரியுதில்ல. பிடிக்கும் அப்படின்னா நம்ம அம்மாவோடைய தம்பி மாமா பிடிக்கும் அப்படி கேட்கலடி, நான் கழுத்தில் தாலி கட்டியிருக்கேன் அப்படி கேட்குறேன், புரியுதா? புரியுது. அதெல்லாம் எனக்கு ஒன்று பிடிக்கும் மாமா. ஒரு வேளை நீ பிடிக்கல என்ன தான் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி நீ கல்யாணம் பண்ணியிருந்தனால நான் உன் கூட வாழ்ந்துருப்பேன். நீ தான் என்னென்னமோ நினச்சிட்டு என்னை மொதல் நாள் திட்டிட்ட அப்படின்னு சொல்கிறீங்க க்யூட்டாக. அவர் வந்து அப்படியே உங்கள் செக்ஸில் அப்படிலாம் இல்லைடி, எனக்கு அவள் போயிட்டா. சரி அவள் என் கூட சின்ன வயசுலேருந்து இருந்தாளா, அவளையே நான் தூக்கி வளர்த்துருக்கேன்னா சரி அவள் நம்ம மனசு எப்போ எப்படி இருக்கும், நம்ம சூழ்நிலை நம்ம எப்படி இருப்போம்ல அவளுக்கு தெரியும்டி. சரி அவள் இருந்தால் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினச்சி தாண்டி அவளை கேட்டேன். அப்போ கூட நான் உங்கள் அம்மாட்ட கேட்டேன், எனக்கு ஏதாவது என் மேலே லவ் இருந்து சொல்லியிருக்கா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு. அவங்க அம்மா தான் அதெல்லாம் இல்லை, உனக்கு பிடிக்குன்னா சொல்ல நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னாங்க. எனக்கு வந்தால் ஓகே ஒரு அளவுக்கு நம்ம கூட ஜெல்லாவா அப்படின்னு தாண்டி நினச்சேன். நீ என்கிட்ட பேசக்கூட மாட்டியா, அதனால தாண்டி அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அவரையே பார்க்குறீங்க பவுட் பண்ணி அப்படியே. நீ தான் எப்போ பாரு ஷாஷான்னு பின்னாடியே சுற்றுற, அவளும் மாமா மாமா மாமான்ட்டு உன் பின்னாடியே சுற்றுறா. அப்போ நான் மட்டும் என்ன பண்ணுறது? நான் சின்ன பொண்ணு, எனக்கு வந்து அவ்வளோ பேசவும் தெரியாது, யார்கிட்டையும் நான் பேசவும் மாட்டேன். அப்பா இறந்ததுலேருந்து நான் எப்படி இருக்கேன்னு உனக்கு தெரியுமில்ல. அப்போ நீ தான் வந்து என்கிட்ட வாலண்டரியாக பேசணும், நீ பேசவும் மாட்டேன். நீ மட்டும் தனியாக காலையில் கிளம்பி போயிடுறீங்க, சாயந்தரமும் கிளம்பி வந்துடுறீங்க. நான் என்ன பண்ணுறேன்? நான் உன்கிட்ட வந்தால் சொல்லுவோயன் என்ன ஒயன் சாப்பிட்டியா ஒயன் அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லை என்னம்மா பண்ணுற, என்ன வேணும், ஏதாவது வேணுமா அப்படின்னு பாசமாக கேட்டால் தானே நானும் சரி மாமா நம்ம மேலே பாசமாக இருக்குது, நம்மளும் மாமா கிட்டே கொஞ்சம் பாசமாக பேசினா நமக்கு தோணும் அப்படின்னு க்யூட்டாக சொல்கிறீங்க. அவர் நீங்கள் சொல்கிறதெல்லாம் அப்படியே ரசித்து பார்க்குறாரு. அப்படியே தான் வந்துட்டு உங்ககிட்ட லீன் ஆகுறாரு. நீங்கள் அவரை பார்க்குறீங்க. என்ன எதுக்கு அப்படி பார்க்குறேன்? போ நீ ஒன்றும் என்னை பார்க்க வேணாம், நான் பார்க்காம வரைய வேண்டி வந்து பார்ப்பான். மாமா என்ன நீ இப்படியெல்லாம் பேசுகிற, நீ தள்ளு, நான் போய் தூங்குறேன், எனக்கு தூக்கம் வருது. மணி 9 தான் ரெடி ஆகுது, இப்போ உனக்கு தூக்கம் வருதா? ஆமாம் எனக்கு வரும். தப்பு இப்போல்லாம் உனக்கு தூக்கமே வரக்கூடாது. மாமா கூட கொஞ்சம் நேரம்
இருந்துட்டு அப்புறம் பொறுமையாக தூங்கிக்கலாம். அதெல்லாம் முடியாது, தள்ளு மாமா, நான் போய் தூங்குறேன் வாயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் முந்தானியை பிடிச்சி இழுக்கிறாரு. நீங்கள் அவர் இழுத்த ஃபோர்ஸுக்கு அப்படியே அவர் கூட பின்ன பேக்கில் போய் அட்டாச் ஆகி அப்படியே நிற்கிறீங்க. மாமா என்ன மாமா பண்ணுறேன்? மாமா என்ன பண்ணுறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை பேக் அப் பண்ணி உங்கள் நெக்கில் என்ன பண்ணுறேன்னா ஒயன் அப்படின்னு சொல்லி உங்களை கூப்பிட்றாரு. நீங்கள் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு சொல்லு மாமா என்ன? ஒயன் எனக்கு ஒரே ஒரு பொண்ணு, அப்படியே அந்த மாதிரி பெற்று கொடுப்பியடி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் அவரை டேர்ன் பண்ணி பார்க்குறீங்க. அவர் உங்களை பார்க்குறாரு. என்ன உனக்கு என்ன பிடிக்குமா மாமா? நீ என்ன ஒய்ஃபாக ஏற்றுக்கிட்டியா? ஏற்றுக்கிட்டனால தானடி முத்தம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேஸை கட் பண்ணி ஆசை பண்ணுறாட்டி ரொம்ப தான் தள்ளி போமாம்மா. தள்ளி போகிறதுக்காடி வந்தேன், கிட்ட வாடி அப்படின்னு சொல்லி உங்கள் ஹேண்டை பிடிச்சி அவர் கிட்டே இருக்கிறாரு. அப்படியே உங்களை வந்துட்டு உங்களை ஃப்ரண்ட்டில் வந்து உங்களை எப்படி சொல்லலாம், உங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து அப்படியே நடந்துடுறாரு. நீங்கள் பேக்வேர்டில் போகிறீங்க. அவர் ஃபைனலாக உங்கள்கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆகிறாரு. நீங்கள் பேலன்ஸ் இல்லாமல் அப்படியே பெட்டில் விழுகுனீங்க. அவர் அப்படியே உங்கள் மேலே ஹோவரான மாதிரி விழுகிறாரு. விழுந்துட்டு ஒயன் சொல்லு மாமா, இப்போ எதுக்கு நீ இப்படி பண்ணுற? நீ தள்ளு போய் தூங்குறேன் அப்படின்னு ஒரு மாதிரி சினுங்குறீங்க. அவர் அப்படியே உங்கள் ஹேண்ட் ரெண்டையும் எடுத்து உங்களுக்கு ஹெட்டுக்கு மேலே பின் பண்ணிட்டு அப்படியே பார்க்குறாரு. உங்கள் ஹிப் வந்து பின் பண்ணுவோம் அப்படியே லைட்டாக ரிவர்ல் ஆகுது. அவர் அதை பார்த்துட்டு பொறுமையாக உங்கள் ஹிப் கிட்ட லீன் பண்ணி உங்கள் ஐஸை பார்த்துட்டு இங்கே இருந்தேன்னு என் குட்டி வாயன் வரப்போறா அப்படின்னு சொல்லிட்டு எகைன் நாங்கள் கிஸ் பண்ணுறது. மாமா இப்படிலாம் பண்ணா மாமா, எனக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. வந்துட்டு வேணுக்குன்னே கூச்சமாக இருக்காடி? கூச்சமாக இருக்கா? இருக்கணும் இல்லைனா தண்டி தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயும் அங்கே வந்துட்டு கிஸ் பண்ணுறாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வராரு. உங்கள் லிப்பை கேப்சர் பண்ணி கிஸ் பண்ணுறாரு. சொல்லு மாமா, மாமா 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 இப்படிலாம் பண்ணாத மாமா அப்படின்னு சொல்லிட்டு மோன் பண்ணுறீங்க. அவர் அப்படியே வந்துட்டு உங்கள் முந்தானியை எடுத்து விட்டுட்டு உங்கள் அப்பர் பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்கிட்ட விடாமல் ஃபுல்லாக கிஸ் பண்ணி மேக் பண்ணுறாரு. அப்படியே தான் வந்துட்டு உங்கள் சாரீ எல்லாம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஷர்ட் பேண்ட்லாம் ரிமூவ் பண்ணிட்டு உங்கள் மேலே ஹோவர் ஆகுறாரு. அப்படியே உங்கள் பாடி ஃபுல்லாக கிஸ்ஸஸாக வைக்கிறாரு. நீங்களுமே வந்துட்டு அவரோட ஆப்ஸு, பேக், ஷோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரப் பண்ணுறீங்க. அவருக்கு அது வந்து இன்னும் கொஞ்சம் மூட் ஏற்றும். அவர் அப்படியே தான் உங்கள் மேலே ஹோவர் ஆகி பெட்ஷீட்டில் கவர் பண்ணுறாரு 2 பேரையும். அப்படியே தான் வந்துட்டு பொறுமையாக உங்களை பார்க்குறாரு. அயன் உனக்கு ஓகே இல்லடி? இல்லை வேணாமாம்மா அப்படின்னு சொன்னேன்னா நிப்பாட்டிடுவேண்டி. உனக்கு என்ன தோணுதோ பண்ணிக்கோமாம்மா அப்படின்னு க்யூட்டாக சொல்கிறீங்க. வலிக்குண்டி, பரவாயில்ல வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. பொறுமையாக வந்துட்டு இன்சர்ட் பண்ணிட்டாரு. உங்களுக்கு வந்து அப்படி பெயினாக இருக்குது. மாமா மாமா வலிக்குது மாமா மாமா. ஸ்டார்டிங் அப்படி தாண்டி வலிக்கும், போக போக சரியாயிடும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லிப்பில் வந்துட்டு கிஸ் பண்ணிகிட்டே டைவர்ட் பண்ணுறாரு. அப்படியே தான் வந்து அன்றைக்கி நைட்டு உங்களுக்கு டேக்கும் அழகான ஒரு மேக் அவுட் வச்சு செஞ்சிட்டாருன்னு கூட சொல்லலாம். நீங்களும் ஓகே அப்படின்ட்டு தான், உங்களுக்கும் அவரை பிடிக்கும், ஓகே ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி தான். அப்படியே தான் வந்துட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நீங்கள் தான் ஃபஸ்ட்டு எழுறீங்க. பார்க்குறீங்க. அவர் க்யூட்டாக தூங்கிட்டுருக்காரு. நீங்கள் அப்படியே அவரையே பார்த்துட்ருக்கீங்க. ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டு என்னடி காலையிலே மாமா சைட்டா? இல்லை மாமா ஹாப்பியாக இருக்கியா? எனக்கு என்ன, ஹாப்பியாக தான் இருக்கேன். இல்லை உனக்கு ஷாவை தான் பிடிக்கும், இப்போ என்னை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, இப்போ என் கூட லைஃபையே ஸ்டார்ட் பண்ணிட்டேன், உன்னை ஹாப்பியாக வச்சுக்கணும்ல மாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. உங்களை பார்த்துட்டு ஷாவை கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா கூட இவ்வளோ ஹாப்பியாக இருந்திருப்பேனான்னு சொல்ல தெரியலடி, எனக்கு உன்னோட இன்னசென்ஸ் அவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி உங்களை லைட்டாக கிஸ் பண்ணுற. சரியா? நீ அதையோ நினச்சிட்டு இருக்காத. மாமா ஷான்னு தான் சொல்லுவார் அப்படின்லாம் யோசிக்காத என்ன. அவ்வளோ பிடிக்கும், கிடச்சா நல்லாயிருக்கும், அந்த தாட் தான். லவ் அப்படின்லாம் போயிட முடியாதுடி. பிடிக்கும், க்ரஷ்ஷு அப்படி வச்சுக்கோ. ஆனால் இப்போ மாமாவுக்கு க்ரஷ்ஷு, லவ், பிடிக்கும் எல்லாமே நீ தான் பொண்டாட்டி, எல்லாமே மாமாவுக்கு. என்னடி நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க, சிரிக்கிறீங்க. நல்லா பேசி ஆளை மயக்கு மாமா
அப்படின்றீங்க. அவங்கள பார்த்துட்டு நான் நல்லா பேசி மயக்கிறதா இருந்தால் எப்போவோ அந்த என் வார்த்தையில் மயங்கி என் பின்னாடி வந்திருப்பா. அவள் தான் வேற எவனையும் கூட்டிகிட்டு போகிறானே, மாமாவுக்கு அப்போல்லாம் மயக்க தெரியாதுடியே அப்படின்றாரு. நீங்கள் இன்னொரு தடவை ஷான்னா நான் டென்ஷன் ஆகிடுவேன். ஆமாம், நான் அடி இழுத்தேன், நீ தானே மாமா ஷே அப்படின்னு சொன்னேன், ஆனால் தான் நானும் ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்றாரு. நீங்கள் அப்படியே தான் வந்துட்டு சரி தானே நான் போய் குளிக்கிறேன், நான் ரெடி ஆகணும், அம்மா வேறு வந்துடும் சாப்பாடெலாம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறீங்க. வந்துட்டு சரி வா 2 பேரும் சேர்ந்து ஃப்ரெஷ் ஆகலாம். மாமா என்ன நீ தப்பு தப்பாக பேசுகிற? ஏன் நைட்டு தப்பு பண்ணும்போது தெரியலையா? அப்போ மட்டும் மாமா மாமா இன்னும் மாமா அப்படின்லாம் கேட்க தெரிஞ்சுது, இப்போ மட்டும் அப்படின்றியே என்னடி? மாமா நோ அது நைட்டு ஒன்றும் தெரியல, இது மார்னிங் பாரு சூரியன் அப்படின்றீங்க க்யூட்டாக. அவர் அப்படியே தான் வந்துட்டு உங்களை ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிக்கிட்டு போகிறாரு. நீங்கள் அப்படி மாமா நோ எஸ் வயன் எஸ் அப்படின்ட்டு அப்படியே தான் கூப்பிட்டு போகிறார். அப்படியே தான் வந்துட்டு உங்கள் 2 பேரோட லைஃப்பும் ஹாப்பியாக நிறைய ரொமான்ஸு சின்ன சின்ன சண்டை அப்படின்லாம் சொல்லிவிட்டு ஒரு லவ்லபிள் கப்பிள்ஸாக இருக்கீங்க. ஓகே, ஐ ஹோப் இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா சொல்லுங்கடா. நெக்ஸ்ட் வந்து நான் ஜேகேக்கு போடுறேன். அது வந்துட்டு ஒரு ரெக்வெஸ்ட் வந்துருந்துச்சு, ஜேகேக்கு வந்துட்டு மெய்டு கூட லவ் அந்த மாதிரி. ஓகே, நான் வந்துட்டு அந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன். நான் இது வரைக்கும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி எழுதுனதே கிடையாது, பிகாஸ் இன்ஸ்டாலேயும் நான் போஸ்ட் போட்டது கிடையாது. ஓகே, நான் ட்ரை பண்ணுறேன் கேட்டிருந்தாங்க ஒருத்தங்க, அதனால் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணி போடுறேன். அது ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. இதுலேயும் ஏதாவது மிஸ்டேக் அந்த மாதிரி இருந்தால் ஐ எம் லிட்ரலி சாரி, மன்னிச்சிக்கோங்கடா. டாட்டா, பை பை, லவ் யூ.